வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே முத்து வந்து கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்போ இன்றைக்கி மீனா வந்து என்னங்காச்சு என்ன கணக்கு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா அவங்க கேட்டுட்ருக்கேன். முத்து வந்து இல்லை மீனா நீ ஒரு ஆர்டர் பிடிச்சல அந்த ஆர்டர் தான் கணக்கு போட்டுட்ருக்கேன் மீனா 5 வருஷத்தில் நீ கோடீஸ்வரி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இப்போ அதுக்கெல்லாம் தேவையங்க எதுக்குங்க நீங்கள் இப்படிலாம் கணக்கு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது மீனா அவங்க கேட்டுட்ருக்காங்க. முத்து வந்து மீனா எல்லாம் போட்டு பார்க்கணும் மீனா அப்போ தான் ஏதோ சொல்லுவாங்களே ஃப்யூச்சர் பிளானா அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் மீனா அப்படின்னு சொல்லிங்கிறது முத்தும் சொல்லிட்டு இருக்காங்க. மீனா வந்து இங்கே என்னங்க நீங்கள் இதெல்லாம் இப்போ நமக்கு தேவையங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அட மீனா நீ சும்மா நான் கணக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கணக்கை போட்டுட்டும் இருக்காரு. அப்போ இங்கே மனாஜு வராங்க வந்துடுறேன் கால் மேலே கால் போட்டு அப்படியே ஒரு கெத்தாக உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குப்பா நம்ம தான் இனிமேட்டு கிங்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே மனது வந்து ரொம்ப ஒரு தெனாவெட்டாக உட்காந்துட்டும் இருக்காங்க. அப்போ இந்த விஜய் வாப்பா வாப்பா என்னப்பாச்சு ரொம்ப டயர்டாக இருக்க போலியே அப்படின்னு சொன்னீங்க விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனசிருந்தா ஆமாம்மா என்ன பண்ணுறது நம்ம ஒரு ஆர்டர் எடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஆர்டர் விஷயமா அங்கே போக வேண்டியது இருந்துச்சு ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ வந்தேன் சரியான டயர்டு மனக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் சரி இருடா மீனா போய் டீ எடுத்துருவா மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது ஒரு அதிகாரமாக இங்கே மீனா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே மீனா வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிங்கிறது டீ போட எடுத்துகிட்டு வந்து இங்கே மனோஜுக்கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வை அப்படின்னு சொல்லிங்கிறது ஒரு பணக்கார புத்தி பண்ணுவாங்களே ஸோ ஒரு பணக்காரங்க எப்படி ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இங்கே மனோஜ் வந்து மீனாவை பண்ணவும் செய்கிறாங்க. அப்போ இங்கே மீன் சரி வேறு வழி இல்லையே அப்படி சொல்லி இங்கே ஸோ அந்த கிளாஸை வச்சுட்டு திருப்பி முத்துக்கிட்ட போகவும் செய்கிறாங்க. அப்போ இந்த விஜயன் சொல்லுப்பா என்னாச்சு இப்போ எந்த நிலவரத்தில் இருக்குது ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ எந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மனோஜ் வந்து அம்மா நான் அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ஒரு மாதத்தில் மொத்தமாக டெலிவரி பண்ணணும் அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கூட என்னால் பண்ண முடியல சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் கூட நம்ம ஷோரூம் இருக்கிறத எல்லாமே சேல் பண்ணாலும் ஸோ ஓரளவுக்கு தான் பாதி தான் கிடைக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் நம்மளோட பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ டீலர் அவங்ககிட்ட போய் பேசினேன் அவங்களும் தரேன் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி கொடுத்துருவோமா இப்போதைக்கு இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பண்ணிவிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் வந்து ஸோ ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டாக இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ இந்த விஜய் அப்பா என் பையன் வந்து இங்கே தொழிலதிபர் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து ரொம்ப பெருமையாக எங்கள் மனோஜ்கிட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மனோஜ் வந்து ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மைம்மா இனி ஒரே வருஷத்தில் பாருங்கள் டாப் 10 லிஸ்ட்டில் இந்த மனோஜோட பேர் இருக்கும் பாருங்கள் நான் தான் இனிமேட்டு கிங்கு அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் வந்து ஸோ மனோஜை பெருமையாக பேசிட்டும் இருக்காங்க. இங்கே பேசுறதை பார்த்து இங்கே எல்லாருமே வரவும் செய்கிறாங்க. இங்கே ஸ்ருதி ரவி எல்லாருமே ஸோ குடும்பத்தில் இருக்கிறாங்க எல்லாருமே அங்கே வரவும் செய்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து அம்மா நீங்கள் கவலையே படாதீங்கம்மா நம்ம பாருங்கள் இனி ஒரு வருஷத்தில் எங்கே போக போகிற மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் ஸோ எங்க விஜய் வந்து ஆமாடா அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் தான் அம்மா அதுவும் இல்லாமல் அப்படி இப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தேன் ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்ட்டு கிட்டத்தட்ட எப்படியே 1 கோடி ரூபாய் வந்துடும் நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் வந்து ஸோ அவ்வளோலாம் ப்ராஃபிட் வராது பட் இருந்தாலும் இங்கே தெனாவெட்டா எல்லாருமே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு கெத்தை நம்ம இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நோக்கத்தோட இங்கே விஜயா கிட்ட சொல்ல வச்சுறாங்கட்டு என்னடா சொல்கிறேன் 1 கோடியா அப்படின்னு சொல்லிங்கிறது விஜயவும் கேட்கவும் செய்கிறாங்க. மனோஜ் வந்து ஆமாம்மா 1 கோடி தான்மா அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் வந்து கேட்டிருக்கேன். இங்கே விஜய் வந்து சரிடா அப்போ கண்டிப்பாக நீ வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிங்கிறது விஜய் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து அம்மா அதே மாதிரி எல்லாத்துக்கும் முக்கியமான காரம் ரோகிணி தான் அப்படின்னு சொல்லிங்க ஸோ திருப்பியும் சொல்ல முடிச்சாராங்க. இங்கே விஜயாவுக்கு மூஞ்சிலாம் மாறுது. இங்கே ரோகிணி ஒரு மாதிரியை பார்த்துட்டு ஸோ கீழே இறக்கிறாங்க. அம்மா மேலாம் மறைக்காதீங்கம்மா அவள் இருக்கிறனால தான் இவ்வளோ பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கா அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் வந்து ஆமாடா நீ சரி தான் ஃபர்ஸ்ட்லாம் போய் சொல்லிட்டு இங்கே தெரிஞ்சுட்டு இருப்பா எப்பயாச்சும் உருப்படியாக ஒரு வேலை செஞ்சாலே அப்படிங்கிறது விஜய் வந்து ஸோ அப்போவுமே அந்த கோவத்தோட தான் இங்கே ரோகிணி கிட்டே பேசவும் செய்கிறாங்க. இங்கே ரோகிணி இங்கே எப்போவுமே திறந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிங்கிறது ஒரு இதோட ஸோ சைலண்ட்டாக இருக்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து கணக்கு போகிறத ஸோ பார்க்கவும் செய்கிறாங்க. மனதிருந்த அம்மா என்னம்மா அவன் பண்ணிகிட்டு இருக்கான் வந்திருந்த நானும் பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றுமே கண்டுக்காம அவன் பண்ணி எதுதான் கணக்கு போட்டுட்ருக்கான் அப்படி நான் கணக்கு போடுறான் அவன் அப்படின்னு சொல்லிங்கிறது விஜய் அவங்க கிட்ட இருக்காங்க. விஜய் அந்த தேலடா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அவன் பாட்டுங்க ஏதோ கணக்கு போட்டுட்ருக்கான் என்ன எதுன்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மனது வந்து என்ன
என்னம்மா கணக்கு போட போகிறான், எத்தனை ஆளுங்களை ஏற்றணும், எதுங்க கொண்டு போய் விட்டோம் அதான் போட போகிறான், வேற என்ன போட போகிறான், அவன் எவ்வளோ சம்பாதிச்சனா போட போகிறான், வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு சம்பாதிக்க வாய்ப்பே இல்லையே அப்படிங்கிறது மனோஜும் சொல்லிட்டு இருக்கேன். விஜய் ஆமாடா எப்படி இருந்தாலும் நீ சொல்லும் சரி தான் அப்படிங்கிறது விஜயும் செய்யுங்க. மனோஜும் ஒரு மாதிரி கிண்டலாக பேசவும் செய்கிறாங்க. இது கேட்ட முத்து தம்பி தொழிலதிபரே என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது முத்து கேட்கவும் செய்கிறாங்க. மனோஜ் என்னடா சொல்ல போகிறேன், உன்னோட பொண்டாட்டி பூ கட்டுறவ, அவளுக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது, அது இல்லாமல் நீ கார் டிரைவரு, உனக்கும் சுத்தமாக எந்த விஷயமும் கிடைக்க போகிறது கிடையாது, எதுக்கு நீ கணக்கு போட்டுட்ருக்க அப்படிங்கிறது மனோஜும் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை பாரு மனோஜ் நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்பெல்லாம் பேசக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிங்கிறது அண்ணாமலை மனோஜ்கிட்டே சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ மனோஜ் தாப்பா விடுங்கப்பா, என்னப்பா நீங்கள் எதுக்காத்தாலும் லெசன் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் கேட்டிருக்கேன். எங்கள் முத்து அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, டே என்னடா சொன்ன நீ அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து அகைன் கேட்குறாங்க. இங்கே மனோஜ் அகைன் அதே விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி மீன் பூ கட்டுறவன், நீ கார் டிரைவர், உனக்கு எப்படி சம்பாதிக்கலாம், ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் சொல்லிட்டு இருக்கேன் முத்துக்கிட்ட. ஓ அப்படியா, சரி அதான் விஷயமா, சரி இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன கணக்கு போடுறேன்னு சொல்லி உனக்கு தெரியணும் அவ்வளோத்தானே, அதுக்கேண்டா நீ இப்படி குழப்பிலாம் பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், நீ எவ்வளோ சம்பாதிப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து மனோஜ்கிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. மனோஜ் அதான்டா 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடும் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லிங்கிறது சொல்லவும் செய்கிறாங்க. முத்து ஓ அப்படியாடா, சரிடா அதுக்கப்புறம் உனக்கு அந்த ஆர்டர் கிடைக்குமா என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து கேட்குறாங்க. மனோஜ் அது கிடைக்காது அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம தான் தேடி போனோம் அப்படின்னு சொல்லிங்கிறது மனோஜ் கேட்டிருக்காங்க. ஓ அப்படியாடா, சரிடா அப்படின்னு சொல்லி இங்கேருந்து முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு மனோஜ் சேர்றான். இதெல்லாம் நீ கேட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி மனோஜ் திருப்பிக்கு தானே விட்டா இங்கே முத்துவை பார்த்து கேட்குறாங்க. முத்து சேரா ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு, மீனா இருக்கால, மீனா அவர் பெரிய ஆர்டர் ஒன்று பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் எவ்வளோடா பிடிச்சிருக்கு பாரா, எப்படி இருந்தாலும் ஒரு 2000 3000 ப்ராஃபிட் கிடைக்கப்படுது, ஏன் அதிகபட்சம் போனால் ஒரு 10,000 ப்ராஃபிட் கிடைக்க போகுது, அதுக்கு மேலே என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். முத்து இல்லை ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறது கேளுங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லி நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் சொல்கிறா என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முத்து இங்கே பாரு 5 வருஷத்தில் மீனா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போகிறா, அதுவும் இந்த ஆர்டரை இப்போ நிறுத்த போகிறது கிடையாது, ஏதோ சொல்லுவாங்களே லைஃப் பழக்குறாள் ஏதோ சொல்லுவாங்களே ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த முத்து லைஃப் டைமே அவங்களும் சொல்லிட்டு இருக்கேன். முத்து ஓகே அதான் டே லைஃப் டைமுக்கு இந்த காசு வந்துன்னே இருக்கும், இந்த ஆர்டர் வந்துட்டே இருக்கும், மீனா லைஃப் டைமுக்கு இந்த ஒரு ஆர்டரை பிடிச்சிருக்கா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிங்கிறது முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனசுக்கு ஒன்றுமே புரியல, நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே நீ சொன்னல 275 வீட்டுக்கு நீ ஃபர்னிச்சரை போட போகிற அப்படின்னு சொன்னல, அதே வீட்டில் அதே இடத்துல மீன் ஒரு ஆர்டர் பிடிச்சிருக்கா, டெய்லியும் பூ போட போகிறா, அதுவும் கணக்கு போட்டு பாரு 270 டெய்லியும் பூ போட என்ன ஆகுறது, நீயே யோசிச்சு பாரு, நான் இப்போ தான் கணக்கு போட்டு முடித்தேன், 5 வருஷத்தில் மீனா கோடீஸ்வரிடா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்கேன். இது கேட்ட விஜயாக்கு வாயும் பொழந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னா அது இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஸ்ருதி ஆமாங்க முத்து நீங்கள் சொல்லுறது கரெக்டு, ஏன்னா கண்டிப்பாக 275 வீடு டெய்லியும் போட்டால் கண்டிப்பாக மந்த்லி ஒரு 9 லட்ச ரூபாய் கண்டிப்பாக அசால்ட்டாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிங்கிறது ஸ்ருதியும் செய்யிட்டிருக்காங்க. முத்து என்னடா இப்போ நான் பேச்சே காணோம், உனக்கு அந்த ஒரு டைம் தான் ஆர்டரு, அதுவும் 1 கோடி சம்பாதிச்சு நீ போயிடுவேன், ஆனால் மீனாக்கு லைஃப் டைம் எப்போ வேணாலும் அவங்களுக்கு பூ கொடுத்துட்டே தான் இருக்கணும், ஆர்டர் இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ ஒன்னோட, ஸோ அவன் தாண்டா காசு நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிங்கிறது முத்துவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட மனதுக்கு மோஸ்ட் கட்டான மாதிரி ஸோ அப்படியே சைலண்டாக இருந்துட்டும் இருக்காங்க. விஜயாவும் என்னது இவன் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிங்கிறது விஜய் யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஷோ நடக்க போகுது, ஸோ இன்னும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் நினச்சிக்கோங்க. நன்றி, வணக்கம்.